பதவியேற்ற 2 மாதத்தில் 2 என்கவுண்டர்கள். சென்னை மாநகரம் எனக்கு புதிதில்லை. அதிரடி காண்பிக்கும் அருண் ஐபிஎஸ். ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரியுற மாதிரி திருவெங்கடத்தை போல் தப்பிக்கும் போது சுட்டுக் கொல்லப்பட்ட காக்காத்தோப்பு பாலாஜி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல கைது செய்யப்பட்ட திருவெங்கடத்துக்கிட்ட ஆயுதங்கள் தொடர்பா விசாரணை மேற்கொண்டிருக்கும் போது அந்த ஆயுதங்களை மறைச்சு வச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல திருவெங்கடம் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து அங்க இருக்க துப்பாக்கி எடுத்த உடனே காவலர்கள் தங்களை தற்காத்து கொள்றதுக்காக திருவெங்கடத்தை சுட்டு கொண்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து சென்னை கொடுங்கையூர் முல்லை நகர்ல அதிகாலையில காவல்துறையினர் வாகன தணிக்கையில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ புதுச்சேரி பதிவெண் கொண்ட கார் ஒண்ணு அந்த இடத்துக்கு வந்திருக்கு. அதை சோதனை செய்யறதுக்காக நிறுத்தி இருக்காங்க. அப்போ கார்ல இருந்த 2 நபர்கள்ல ஓட்டுநர் பக்கத்துல இருக்கையில் அமர்ந்து இருந்தவரு இறங்கி விசாரிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த கார்ல இருந்த ஓட்டுநர் காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த தகவலை உடனே கட்டுப்பாட்டு அறைக்கு உடனடியாக தெரிவிச்சிருக்காங்க. அப்போ முல்லை நகர் வியாசர்பாடி மெயின் ரோட்ல கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் அதுக்கப்புறமா அவருடைய குழுவினர் ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ காவல் கட்டுப்பாட்டு அறையில இருந்து இந்த செய்தி வந்த உடனே அந்த காரை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. அப்போ காவல் ஆய்வாளர் சரவணனும் அவருடைய குழுவினரும் அந்த காரை பின் தொடர்ந்து பிடிக்க முயற்சி பண்ணும்போது திடீர்னு எதிர்பாரா வகையில அந்த கார்ல இருந்த ஒரு நபர் தன்னுடைய கையில வச்சிருந்த நாட்டு துப்பாக்கியால காவல் ஆய்வாளர் சரவணனை நோக்கி சுட ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்தும் அவர் மறுபடியும் சுட்டதால தன்னையும் தன்னுடைய கூட இருந்த சக காவலர்களையும் தற்காத்து கொள்றதுக்காக சரவணன் அவர்கள் மறுபடியும் அந்த நபரை திருப்பி சுட்டிருக்காங்க. இதுல ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்த நபரை உடனே காப்பாற்றுற விதமா அவங்க மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா அங்க இருந்த மருத்துவர்கள் அவர் பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அவர் இறந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்க. இறந்த நபர் யாரு அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் அவர் சுமார் 59 வழக்குகள்ல தொடர்புடைய காக்காத்தோப்பு பாலாஜி அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து ஆய்வாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில வியாசர்பாடி போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வராங்க.